அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுது இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் சந்திப்போம். அதற்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, நன்றி கர்த்தாவே, தேவனையே சுதிக்கிறையா. கர்த்தர் வசனம் தந்தார் என்று கர்த்தாவே சத்தியவேதம் சொல்கின்றது. ஆமீன் கர்த்தாவே, நீர் கொடுக்கிற இந்த வேதாகமத்தில், சத்திய வேதாகமத்திலிருந்து தருகின்ற நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரே சொல்வதற்கு கிருபைதாரும். ஒரு வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறபடியால் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையைப் போல மக்களுடைய உள்ளங்களில் ஆதிவனே செவியில் இனிமையாய் துணிக்கட்டும். உடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும், ஆசீர்வதியும் கிருபையாரும் ஏற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு தரப்படுகிற ஆலோசனை என்னவென்றால், மனிதனோடு தேவன் வாசமாயிருக்க வேண்டும் என்று விரும்பி அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம். அந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் மனிதனோடு அல்லது நம்மோடு வாசமாயிருக்கிறார் என்று இருக்க வந்தார் என்று அர்த்தம். அவர் யாரோடு இருக்க விரும்புகிறார், யாரோடு இருப்பார் என்பதையும் நாம் சில வசனங்களின் மூலமாக இந்த நாளில் பார்க்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 1 23 வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் யாரோடு இருக்கிறார், இருப்பார் என்கிறதை நாமும் புரிந்து கொண்டு அவனமாக கடவுள் மனிதனோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனிதன் இந்த உலகத்தில் அதாவது புனிதமான ஒரு வாழ்க்கையை செய்து பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்பது உண்மை. ஆனபடினால இறைவன் மனிதனுக்குள்ளே இருந்து அவனை இந்த சத்திய பாதையிலே, தூய பாதையிலே நடத்த சித்தம் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இங்கே நான் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதற்கு அவர் ராஜ பதவி ஏற்ற போது அவருடைய தகப்பனார், அதாவது அபியா என்பவர், அவர் அதாவது நித்திரையடைந்த போது அந்த ஸ்தானத்திற்கு ஆசா என்கிறவருடைய மகன் அவர் பதவிக்கு வந்தார். வந்தபோது அதாவது பதவியில், ராஜ பதவியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாடுகள் பலவிதமான அதாவது எதிரிகள் யுத்தத்திற்கு வருவார்கள், பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனபடினால அதாவது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி, அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன என்பதை நாம் பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை பார்க்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரோடு இல்லாமல் அவரை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதாவது அவர் உங்களை விட்டு விடுவார். அதுபடினால அவரை விட்டுவிடாமல் இருக்க, அவரோடு இருக்க அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து
அவனமாய் நாம் நடந்து கொள்ளும்போது ஒருபோதும் நம்ம விட்டு போக மாட்டார். அவர் இந்த பூமிக்கு கடவுளாக வந்த நோக்கம் எதுவோ அதை அவர் நிறைவேற்றியே முடிப்பார். அதான் அவருடைய சுத்தம், அவருடைய நோக்கம் ஆக இருக்கிறது என்பதை நாம் திருவசனத்தின் மூலமாக வாசிக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கும்போது இங்கே நான் பார்க்கின்றோம், ஆட்டுக்குட்டியானவரோடு அதாவது யுத்தம் செய்வதற்காக அதாவது அதிகாரம் பெற்ற 10 ராஜாக்கள் எழுப்பி வருகிற நேரத்தில் அதாவது அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாக வல்லமை பொருந்தினவராக அவர் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயித்தார். அப்படினால அவரோடு ஒரு கூட்டம் இருக்கிறது பாருங்க, அவருக்கு உறுதுணையாக அவரோடு சேர்ந்து இருக்கிறது. அவைகள் யார் என்று பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று அதாவது இந்த வசனம் சொல்கிறது. அவரை விட்டுவிடக்கூடாது. அவர் எப்போ போவார் என்றால் உண்மை இல்லாத இடத்தில் அவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு உரைத்து விட்டால் அது நிறைவேற்ற கவனமாக இருப்பார். இன்று எத்தனையோ வகையில் இந்த அதிகாரங்கள் ஆட்சிகள் வாக்கு கொடுக்கும், ஆனால் அது நிறைவேற்ற முடியாது. ஆனபடினால் இவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினால அதாவது அவரோடு ஒரு கூட்ட மக்களை அவர்களோடு இருக்கும்படியாக அல்ல இவர்கள் அவரோடு இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த ராஜாதி ராஜாவுக்கு வருகிற யுத்தத்தின் போராட்டங்கள் மத்தியில அவருக்கு பக்கத்துணையாக இருக்கிற ஒரு கூட்டம் உண்மையுள்ள கூட்டம். இன்றைக்கும் அதுதான். இன்றைக்கும் தெய்வீக மார்க்கத்துக்கு தேவ பிள்ளைகளுக்கு சத்தியத்தின்படி ஜீவிக்கிற அல்லது போதிக்கிற தேவனுடைய அதாவது சபைக்கு பலவிதமான அதாவது யுத்தங்கள் உண்டு என்று நாம் காணுகிறோம். அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யுத்தத்தின் மத்தியிலேயும் அதாவது உண்மை உள்ளவர்கள் ஒன்றிணைந்து அதாவது தேவ மனிதர்களோடு தேவனுடைய திருச்சபையோடு நின்று சத்தியத்திற்காக போராடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? அவர்கள் தேவனோடு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு தேவன் இருப்பார். அவர்கள் தோல்வி அடைவதில்லை. அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு அந்த அதிகாரம் பெற்ற ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள். அவருக்கு அந்த ராஜாக்களுக்கு அந்த மிருக அதிகாரம் கொடுத்திருந்தது. அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் யுத்தத்திற்கு வந்திருந்தார்கள். யுத்தத்தை தேவன் மேற்கொண்டார். தேவன் எங்கே உண்டோ அங்கே ஜெயம், அங்கே வெற்றி உண்டு. ஆனபடியினால் அவரோடு கூட யார் இருப்பார்கள் என்பதை நாம் இன்று பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். உங்களுக்கு வருகிற யுத்தங்கள், உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் கொண்டு வருகிற அந்த அசுத்தாவிகளை மடங்கடிப்பதற்கு நமது தேவன் ராஜாதி ராஜாவாக வல்லமை நிறைந்தவராக நம்மோடு கூட இருக்கிறார். இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் உண்மை உள்ள ஜீவியம், திருவசனத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை கை கொள்வதே உண்மை என்று திருவசனம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆனபடினால அதாவது நாம் எல்லாரும் பாவிகளாக வாழ்ந்தவர்கள், பாவ உலகத்தில் வாழுகின்றோம். நாம் எல்லாரும் கீழ்ப்படியாமையினால் தேவ சமூகத்தோடு விலகி போன, தெய்வீக ஐக்கியத்தை விட்டு தேவனோடு இருக்கிற உறவை விட்டு அதாவது பிரிந்து போன அதாவது அந்த ஆதி மனிதனுடைய பிள்ளைகள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தூய்மையாக்க விரும்பி இருக்கின்றார். அவர்களை எங்கே கொண்டு வருகிறார்? கிறிஸ்துவோடு கூட மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளே அவர்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் செய்கின்றார். தேவனுக்கு மகிமை. அதாவது உள்ளே இருந்தால் அதாவது கிறிஸ்துவை தான் தொட வேண்டும். முதலாவது அதுக்கு பிறகு உள்ள இருக்கிற ஆளை தொட
முடியும். அதனால் அதற்கு சக்தி வாய்ந்த, அதாவது உலகத்தில் எந்த வல்லரசோ அல்லது அதாவது சக்தி வாய்ந்த எந்த ஆவிகளோ அதாவது இல்லை, அதை மெஞ்சினது ஒன்றுமில்லை சொல்லிவிட்டார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறது. வசனத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, இயேசுவை தொழுது கொள்கிறவர்களே, தொழுது கொள்ளாதவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், கடவுள் ஒருவரே ஆனபடியினால் அவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆனபடியினால் இயேசு கடவுள் பூமிக்கு வந்தது மனிதனோடு இருப்பதற்காக. தேவன் மனிதனோடு வாசம் செய்ய முடியாக அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஜென்ம கர்ம பாவங்களை நீக்கி அவனை தேவ சாயல், ஆதி மனிதன் எப்படி படைக்கப்பட்டாரோ அதே சாயலில் மீண்டும் அவன் தேவ சாயலை அடையும்படியாக ஆண்டவர் சுத்தம் கொண்டார். அதுபடி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிறுவெழுதும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தெரியும். அவனை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். கண்ணு மட்டுமல்ல, கண்ணுக்குள் இருக்கிற கருவழியை தொடுவதற்கு சக்தி வாய்ந்தவன் யார்? எந்த சக்திகள்? ஆனபடினால் ஒருவன் கிறிஸ்துவோடு கூட கடவுளோடு கூட இருப்பானால் கடவுளை விட்டுவிடாதபடி அவரோடு இருக்க அவர் கவனமாக இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மைக்கு மாறாக, வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியத்துக்கு மாறாக வாழுகிறவர்கள் யாரோ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு உள்ளே, அதாவது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இங்கே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒருவன் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு அவன் இந்த உலகத்தில் வாழும்போது அவரோடு இருக்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு கூட இருக்க, அதாவது வேறு எங்கேயும் அவன் நேரத்தை போக்காமல், அதாவது அவரோடு கூட இருக்க அவன் விரும்புவானால் அவனை தேடும்போது அவரோடு கூட இருக்கிறான் என்று கண்டுகொள்வது எப்படி? அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் உலகத்தில் அவரது மாம்சத்தில் இருந்த காலத்தில், அதாவது பகல் முழுவதும் மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பேய்களை துரத்தினார், நோயை சோமாக்கினார், மருத்துவரை எழுப்பினார், ஆகாரம் எல்லாம் செய்தார், ஆகாரம் எல்லாரும் கொடுத்தார், எல்லாம் செய்தார். என்ற போதிலும் களைப்படைந்து இளைப்படைந்து போகவில்லை. அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். பிதாவினுடைய சுத்தம் அறிய, பிதாவின் சுத்தம் அறிந்து செயல்பட கவனமாக இருந்தார். அதனால தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட இருக்கணும். கர்த்தரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன் பழைய சிருஷ்டியோடு பழைய மாம்சத்தனத்தோடு அங்கே இருக்க முடியாது. அவர் புதிய சிருஷ்டியாக மாறிவிடுகின்றான். புதிய சிருஷ்டி என்றால் இயேசுவை போல. இயேசு ஆதியிலே மனிதனை எப்படி சிருஷ்டித்தாரோ அந்த சாயலிலே அவன் ஆகிவிடுகின்றான். அவன் எங்கே இருப்பான்? கிறிஸ்து உள்ளே இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துல அது நாம் கண்டுபிடிப்பது என்ன? பழையவைகள் ஒன்று இருக்காது. பழைய சுவாவங்கள், பழைய கிரியைகள் ஒன்றும், பழைய ஐக்கியங்கள் ஒன்று இருக்காது. அவர் எல்லாம் புதிதாயின. தேவனுக்கு மகிமையை கேட்கின்ற நண்பர்களே, நாம் இந்த நாளில் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாரா? தாவீது ராஜா சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் கண்முனால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொன்னது மாத்திரம் ஆவலெல்லாம் அதுதான். என் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது, அவர் கொஞ்சம் கூட என்னை விட்டு விலகிடக்கூடாது. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு இடைவெளி விழுந்திருக்கிறதா என்று கண்டுபிடிப்பது பக்தர்களுடைய நோக்கமாக இருந்தது. அவர் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா என்கிறதை அறிந்து இதை பிடிக்கவில்லை என்றால் அவர் நம்மோடு இருக்க மாட்டார். உண்மையற்ற காரியங்கள், அவர் சொல்லாத காரியங்களை செய்யும் போது, சொன்ன காரியத்தை மீறும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் கர்த்தர் விலகி கொண்டே இருக்கிறார். விலகி என்ன செய்வார்? நீ விட்டுவிட்டால் விட்டுவிடுவது எப்படி? அவரை பிடித்துக் கொள்வது எப்படி? அவர் சொல்லுகிறபடி உண்மையாய் நடக்க
கிறிஸ்துவோடு கூட இருக்க அவன் பழகுவானால், அதாவது அவன் தான் பாக்கியவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவோடு கூட மாத்திரமல்ல, ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உள்ளே நம்மை சேர்த்துக் கொள்கின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது கிறிஸ்துவில அன்பு கூறுவது எப்படி இங்கே சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில், என்னில் அன்பா இருந்தால் என்ன நடக்கும்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். எங்கே அதாவது அன்பு, எங்கே அன்பு உண்டோ அங்கே யார் இருப்பா? திருத்துவ தேவனுடைய ஆளுகை அந்த மனிதனிலே இருக்கும், அந்த குடும்பத்தின் மேலே இருக்கும், அந்த அதாவது ஐக்கியத்திலே சபையிலே இருக்கும். அதாவது எங்கே அவர்கள் அதாவது இருக்கிறார்களோ அங்கே என்ன இருக்குமா? நாங்கள் வந்து அவனோடு வாசம் செய்வோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நீங்கள் அவரோடு கூட இருந்தால், அவரோடு கூட நீங்கள் அவரோடு இருந்தால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் உண்மை உள்ளவர்களாக, சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வான். கற்பனை கை கொள்ளாத கிறிஸ்தவர்கள் எவ்வளவு எவ்வளவு! தேவனுக்கு மகிமை. அதாவது மனிதர்கள் எவ்வளவு ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிற எவ்வளவு பேர் இருக்கிறது நாம் காணுகின்றோம். வெறும் பக்தியினாலே, வெறும் வழிபாடுகளினாலே ஒன்றும் அதில் நடக்காது. அதுபடினால ஒரு மனிதனோடு தேவன் வாசமாயிருக்க என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ளணும். அதுதான் தேவனில் அன்பாயிருப்பது. உண்மை, அன்பு எல்லாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்து உள்ளே இருக்கிற ஒரு அனுபவம். அது பழைய வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டு, பழைய கிரிகள் நாள்தோறும் தினமும் நம்ம விட்டு அகன்று போய், அதாவது புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டால் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? கிறிஸ்துவோடு கூட மட்டுமல்ல, உள்ளே இருப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவருக்குள்ளே நம்ம வைத்துக் கொள்வதற்காக விரும்புகிறார். அவர்களை பொல்லாங்கன் தொழான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. தேவனால் பிறந்தவர்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று சுருக்கமாய் நீங்கள் கேட்கிற வசனம் என்னவென்றால், அதாவது நீங்கள் அவரை விட்டு விடாதீர்கள். அவரை தெய்வம் என்று அறிந்தவர்களே அவரை விட்டு விடாதீர்கள். அவர்தான் தேவன் என்று அறியாமல் இருக்கிறவர்களே அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. உங்களுடைய வீட்டுக்கு அவர் தேவை. வேறு ஒன்று உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் என்ன பயப்படுங்க பாருங்க. ஐயோ வாங்க, இதை விரட்டிடுங்க. இவர் வந்தால் அங்கே மகிழ்ச்சி, அங்கே கழிவுறுதல், ஐஸ்வர்யம், அங்கே என்ன இன்பம் பாருங்க. அந்த தேவன் அதுக்கு தானே வந்தார். ஆனபடினால உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வாசமாயிருக்க விரும்புகின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், அவர் நம்மோடு கூட இருப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் புதிய சிருஷ்டியாக ஆய்கொண்டே இருப்போம். பழைய சுவாபங்களிடமிருந்து அகன்று போகும்படியாக அதற்காக தேவனிடத்தில் பலனும் சக்தியும் கேட்போம். கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறான். அவனை பொருளாக தொடான். என்ன அவன் உன்னை தொடுகிறவன் என்ன என் கண்மணியை தொடுகிறான் என்ற அந்த வாக்கு அவர்களில் நிறைவேறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே வரம்பெற்ற தேவனுடைய மனிதனோடு இருந்த ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் அதாவது அவரோடு கூட இருந்த போதிலும், அந்த வரம்பற்ற மனிதனோடு இருந்த போதிலும் அவரை பற்றி, அவர் நம்பி இருக்கிற கடவுளை பற்றி அவன் அறியவில்லை. இப்படி இருக்கும்போது அடுத்த தேசத்தில் இருந்து ஒரு கேப்டன், ஒரு பெரிய பராக்கிரமன், குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தவன், அவனது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கைதியாய் பிடித்துக் கொள்ளப்பட்ட கொண்டு போன ஒரு சிறு குழந்தை அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவிக்கு உதவிக்காரியாக இருந்தது. அந்த பிள்ளை இவனுடைய இந்த பராக்கிரமனுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த கொடிய வியாதியை கண்டு சொன்னது, எங்களுடைய தேசத்தில் ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அங்கே போனால் சோமாகிவிடும் என்று சொன்னார். அப்படியே உடனே ஏற்பாடு பண்ணி
ராஜாவிடத்தில் லெட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அதாவது தீர்க்கதரிசி என்றால், ஊழியக்காரன் என்றால் சரித்திரம் பிடித்தவனாக இருப்பான், நம்மளை கண்டவுடனே ஓடோடி வந்து தடவி நோயை சுகமாக்கும் என்று எண்ணினான். இல்லை, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், போய் யோர்தானில் முங்கிட்டு போச்சு, சுகமாயும். கடவுளுடைய மனிதனுடைய தகுதி என்ன என்பதை இன்று உலகம் அறியவில்லை. அவன் ஒன்றுக்கு வழி இல்லாதவன் இப்படி ஊழியத்துக்கு, ஒன்றுக்கு வழி இல்லாதவன் யார் கொடுப்பா என்று காத்திருப்பான் என்று இல்லை, அவன் பரத்தை நோக்கித்தான் காத்திருப்பான். ஒத்தாசு வரும், அங்கேதான் அங்கே அவன் மறுத்தான். அப்புறம் வந்தவர்கள் கூட வந்தவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு அந்த பிரகாரம் செய்தான், குணமாகிவிட்டான். இப்போ இந்த மனிதனிடத்தில் வந்து, இந்த தேவ மனிதனிடத்தில் வந்து, ஐயா அப்படின்னா இந்த வெகுமதிகள், பெரிய வெகுமதியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி சோமாயிட்டு வாங்கிட்டு வேண்டாம், நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவர் அவனை சுகப்படுத்தினார், நான் அதை வாங்க மாட்டேன், போகலாம். கூட இருந்த இந்த கேயாசிக்கு அது மேலே ஆசை உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. இவருக்கு விட்டுவிட்ட பிறகு அவன் திணறி போக ஆரம்பித்த பின்னாலே ஓடி வெளியே போகிற மாதிரி போயிட்டு பின்னால் போய் அந்த சாபத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு பழையபடி வந்து கை கட்டிக்கிட்டு நிற்கிறான் விலசாக. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய மனிதன் தேவ கட்டளையின்படி வேண்டாம் செய்யாதே என்று சொல்லும்போது செய்து விட்டால் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை மறைக்கிறான், பொய் சொல்லுகிறான் அவரிடத்தில். அவர் கேட்கிறார், இப்படி செய்தாயா, நீ போகும்போது அந்த ரதத்தோடு போகும்போது என்னுடைய மனம், என்னுடைய ஆத்மா அங்கே வரலையா அவங்க கூட கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் படிக்கலாம், படித்து பார்ப்போம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவனும் அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி வருகிற போது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? எங்கே இருந்து வருகிறாய்? இவரு எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்து நிற்கார். அப்போ கேட்பா, அப்போதான் ஐயா இப்படி எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு நான் தெரியாமல் முடிஞ்சு போச்சு. உடனே மன்னிப்பு. அவன் என்ன சொல்ல, எங்கும் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறேன். உண்மையற்ற நிலை ஆகிவிட்டது அல்லவா? தொடர்ந்து கூட வாசிங்க. பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகாமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கர்த்தரை விட்டு விலகி போறான், கர்த்தரை விட்டு விட்டான். இதான் அதனுடைய பொருள். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய மனிதனை விட்டுட்டான்ல, தேவனை விட்டு அவன் அதுக்குரிய சாபத்தை அதாவது அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தான்ல, அவனுக்கு ஏற்கனவே இருந்த அந்த சாபம் இவனை பிடித்தது மாத்திரமல்ல, இந்த தேவ மனிதனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு அவன் விலகி சென்றான். அதான் அவனுடைய வரலாறு. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவரை தினம் விட்டு விடாமல் காத்துக்கொள்வானால் அவனோடு திருத்துவ தேவனுடைய ஆளுகை இருக்கும். தேவ ஸ்தோத்திரம். தேவனுக்கு இதை குறித்து விவரிக்க போனால் நிறைய இவைகளை முழுமையாக விவரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தெய்வீகம் திருத்துவ தேவன். அந்த திருத்துவ தேவனுடைய அதாவது செயல்களை அனுபவித்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தேவனுக்கு 3 கடவுளா என்று கேட்பாங்க, 3 கடவுளா போ என்று கேட்பாங்க. விளக்கம் எப்படி சொல்லுது? 3 இருக்கிறார்கள், ஒருவராக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஒவ்வொரு மனிதனும் 3 இருக்கிறான், ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய காரியம். ஆனபடினால ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு உள்ளாக புது சிருஷ்டியாய் வாழ்ந்து இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய என்ன நடக்கும்? திருத்துவ தேவனுடைய ஆளுகை நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாபான் தன்னுடைய மருமகன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு மனைவிகள் ஆயிற்று,
நான் என்னுடைய மனைவி சம்பாதிக்கணும், அதுபடினால நான் தகப்பன் வீட்டுக்கு போறேன் என்னெல்லாம் சொல்லுகிறார் லாபான் இடத்துல. லாபான் என்ன சொல்கிறார் தெரியுமா? போயிடாதப்பா, நீ வருகிறதற்கு முன்னால் எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு எனக்கு என்னுடைய மந்தை பெருகிற்று. தேவாசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதன் எங்கே இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பார். அந்த தேவ மனிதன் என்ன செய்கிறானோ அதிலெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இது உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு இருக்கிற மனிதனை விட உலகத்தில் சிறந்த ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, அதாவது முடியாத பிரச்சனைகளாக தேவ மனிதர்கள் வந்து தானே சால்வ் பண்ணி விடுறாங்க. அவர்கள் தானே வந்து விடுதலை ஆக்கி விட்டுருக்கிறாங்க. இன்றைக்கும் அது நடக்க போகிறது எடுத்து. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. வாசிப்போம் இந்த ஆதியாகமத்தில் 30 அதிகாரம் 27 வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிஞ்சிருக்கிறப்பா, உங்களுடைய கடவுள் இருக்கிறார். ஆனபடினால நீ வந்த பிறகு என்னுடைய மந்தை பெரிதாக ஆகிவிட்டது, இருப்பா இரு என்று சொல்லி சொன்னான். என்னுடைய பொருள் என்ன? கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். இருந்தபடியினாலே லாபானுடைய வீட்டுக்கு சென்று மந்தைகளை மேய்த்தார், அது பெருகிற்று என்று நாம் காணுகின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அவனை மட்டுமல்ல, அவன் எங்கெங்கே தொடர்பு வைக்கிறானோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை உண்டாக. கர்த்தாவே, ராமனும் பிரயாசப்பட்டோம், ஒன்றாகப்படவில்லை. இப்பொழுது நீர் சொல்லுகிற வார்த்தையை மதித்து அதை செய்கிறோம். அதே இடத்துக்கு தான் போய் சொல்றார், அங்கேதான் போய் வலைய போடுங்க என்று சொல். அப்படி நாங்கள் செய்கிறோம். செய்தார்கள். இவர்களுடைய படகில் நிரம்பினது மட்டுமல்ல, அங்கேயே தூரத்தில் இருக்கிறவர்களாம் வந்து தங்களுடைய படகை நிரப்பிட்டாங்க. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தை உண்மையாய் கை கொள்ளும் போது இடங்களாக இருப்பது மட்டும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஐக்கியத்தில் நம்மோடு கூட சேருகிற எல்லோருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறபடினால்தான் இந்தியாவுக்கு நன்மை உண்டாகி கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே சொல்கின்றோம், அப்படித்தான். அப்படினால தேவ மனிதர்களை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால யாரோடு அவர் இருப்பார் என்றால், இந்த நிலையில் நாம் இருக்கும்போது அவர் நம்மோடு இருப்பார். நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நம்மை பார்க்கிற எல்லாரும் இவன் தேவனோடு இருக்கிறவன் என்று குறிப்பினாலே கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இயேசுவோடு இருக்க, அதோடு மட்டுமல்ல நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரையும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கர்த்தர் தந்தீர். இன்று நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, ஆமென். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தையை விதைத்தோம். அவைகளெல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அதிக பலனை கொடுக்கட்டும். பரலோக களஞ்சியத்தில் அவைகள் சேர்க்கப்படட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். கிருபை செய்யுமப்பா. நன்றி நன்றி நன்றி. கிருபை யாரும் ஏற்றுக்கொள்ள தடை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.